ஒன் பஞ்ச் மோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு 2 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நீ நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மோட சீசன் 3 எபிசோட் 3ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம கார சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். கியோரோ உன்னை வந்து பார்த்துக்க சொல்லி தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டாரு. நீ எங்களை மாதிரி மாறியா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண தான் வந்தோம். நீ என்னதான் உன்னை ஹீரோ ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டாலுமே நீ ஹியூமன் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ உண்மையிலே மான்ஸ்டரா? நீலாம் ஒரு வெட்டு நீலாண்ட வந்து பேசலாமா? அந்த பையனை போடுதல்லு, நான் ஒத்துக்கிறேன். எங்க மேடம் மாஸ்டரா இருக்கும் நீ ஆசைப்பட்டினா ஹியூமன் வேலைக்கு நீ மாறி இருக்கணும். ஹியூமன் கிட்ட எதிர்க்க தெரிஞ்சிருக்கணும். நீ அந்த பையனை நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க. அவனை நீ போட்டு தள்ளி நீ எங்களை ஒருத்தர் நிரூபி. நீ மாஸ்டர் அசோசியேஷன்ல நீ சேரணும்னு ஆசைப்பட்டினா நீ எங்களோட நம்பிக்கையை பெறணும். ஆனா எனக்கு என்னமோ நீ ஹியூமனிட்டியை பிடிச்சி தொங்குற மாதிரி தெரியுது. உன்னைய மட்டும் அறகுறையான ஆளுக்கு எங்க அசோசியேஷன்ல வேலை கிடையாது. நீ இப்ப அவனை போட்டு தெளிதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஹியூமன்ஸையும் கொல்ல போறோம். அதுல இவனை மட்டும் மில்லியன் கணக்கான சின்ன குழந்தைங்க இருப்பானுங்க. அவங்க எல்லாத்துலயும் உன்னால காப்பாற்ற முடியாது. அதோட இப்பதான் ஒரு பேர் தெரியாத ஹீரோட்ட அடி வாங்கிட்டு வந்த. ஏய் தம்பி, திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஓடிப்போ. என் காலு நவர மாட்டேங்குது. அடே என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. எப்பயுமா நீ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு எவனாச்சும் ஒருத்தன் உதவி பண்ண வருவான் உட்காந்து எவனும் வரமாட்டான். இதை ஃபர்ஸ்ட் தூக்கி போடு. இந்த புக்ல இருந்து வாழாத. உனக்கு ஏதாச்சும் வேணும், உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கரா மாறி தாண்டா ஆகணும், புரியுதா? இந்த சின்ன பையலுக்கு முன்னாடி சொல்லியிருப்பால, அதாவது சீசன் 2ல பார்த்திருப்பீங்களா, அது இவனுக்கு ஞாபகம் வரும். எந்திரிச்சு டாரோ அப்படின்னு கத்துறவனே இவன் எந்திரிச்சு நிப்பானா. சடனா ராயல் ரீப்பர் அப்படியே கண்ணை குத்த வருவான். இன்னும் பேசி முடிக்கல. அப்படியே அவனை பிடிச்சி ஒரு எத்துக்கு பரபரன்னு பறந்துட்டு இருப்பானா. கத்திச்ச பிடிக்கலாம் கிரவுண்ட்ல குத்துனா உடம்பே சுத்திக்கிட்டு இருக்கும். வாவ் அமேசிங், என்னால நம்ப முடியல. அவ்வளவுதான், அவன் கையெல்லாம் நஞ்சு போயிரும். ஓடுறா அப்படின்னு கத்துறோன்னு இவனுமே ஓட ஆரம்பிச்சிருவான். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ எங்களே எதிர்க்கிறியா? நீ உன்னை ஹீரோ ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா இது வரைக்குமே ஒரு சின்ன மனுஷனை கூட நீ கொண்டது இல்ல. நான் நினைச்சதோட நீ ரொம்ப சாப்பிட்டா இருக்கடா. எவ்வளவு நான் தான் பேசிக்கிட்டே இருப்ப அப்படின்னு போஸ்ட போட்டு நிக்க ஹான்னு கத்திட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பானுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் உங்க மெடிடேஷனுக்கு எடுக்க விரும்பல. எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை மட்டும் கேட்டு போயிட்டுமா? ராயல் ரீப்பரையும் பக்கடி சர்வேலன்ஸ்க்கே நீங்க அனுப்புனீங்க. உங்களுக்கு காரவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனியா இருக்கானுங்க. இவங்க 2 பேரும் ஃபைட்டர்ஸ். அப்படி இருப்ப அவங்களே நீங்க அனுப்புறீங்க. ஏன்பா அது என்ன பிரச்சனை? யோசிச்சு பாரு. ராயல் ரீப்பரு, பக்காடு, காரோ இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. கனவு காணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க அனுப்பிச்சது யாரையும் கிடையாது, ராயல் ரீப்பரே ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் இங்க இருக்கு. அதாவது மாஸ்டர் அசோசியேஷன்ல இருக்க நாங்களே அவனை பார்த்து பயப்படுவோம். அவனை போய் இந்த வேலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா காராவை போட்டு தள்ளிடுவான். அதுதாண்டா என் பிளானுமே. ராயல் ரீப்பர் காரோவை பார்ப்பான், காரோ ராயல் ரீப்பரை பார்ப்பான். ராயல் ரீப்பர் ஏதோ ஒரு வகையில காரோக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் வளரத்துக்கு நல்லா உதவி பண்ணுவான். என்னதான் காரோ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இன்னுமே அவன் ட்ரையலுக்கு ரெடி ஆகல. அவனுக்கு தேவையானது எல்லாமே என்னன்னா வலி. உடம்புல மட்டும் வலி தேவையில்ல, துக்கம், துயரம், சாக்ரிஃபைஸ், அது இது லொட்டு லொசுக்குன்னு என்னென்னமோ இருக்குது. அவன் மென்டலாவும் சரி பிசிக்கலாவும் சரி ஃபுல்லா பிரேக் ஆயிடணும். அதுக்கப்புறம் காரோ எந்த மாதிரி மான்ஸ்டரா மாறுவான்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்டா. பாருங்க. ஆனா நீங்க எந்த ஆங்கில பாக்குறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க காரோவை மேனிபுலேட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. போனிக்ஸ் மேன் உனக்கு தெரியுமா? நம்ம மாஸ்டர் ஒரேச்சு இருக்காருல்ல, அவர் எங்கேருந்து வந்தாரு? அவர் ஒரு ஏன்சியன்ட் பீயிங் கிடையாது. மாஸ்டர் ஒரேச்சு ஒரு ஏன்சியன்ட் பீயிங்கா? அதெல்லாம் கிடையாது. அவரு காரா மாதிரி ஒரு ஹியூமன் தான். அவர் வாழ்க்கையில துக்கம், துயரம், கஷ்டம் என்னென்னமோ சந்திச்சாரு. சாக்ரிஃபைஸ் மேல சாக்ரிஃபைஸ் பண்ணி அடி மேல அடி வாங்க அவர் இப்ப இருக்க இந்த மாஸ்டர் கிங்கா மாத்தி வச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த டைட்டிலுக்கு அவர் தாண்டா பெரிய ஆளு. நான் தான் உருவாக்குனேன். எது நீ அவனை உருவாக்குனியா? காரவுமே அது மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்க. அவன் தான் நியூ மாஸ்டர் ஒரோச்சி. நான் ஆல்ரெடி பக்காட்ட பேசிட்டேன். ராயல் ரீப்பர் ஏதாச்சும் எல்லாம் மீறி போனானா அவன் பார்த்துப்பான். ஒருவேளை இந்த சண்டையில அவன் செத்துட்டானா நான் வேற ஏதாச்சும் பப்பியை தேடணும். என்ன பண்றது? அதே இந்த போட்டு ஜாம்பி மேன் போன தடவை எங்கே வந்திருப்பான், அங்க நின்றுட்டு இருப்பான். நான் பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். எல்லா கதையுமே பூட்டி இருக்கு. இது வரைக்குமே இந்த கொரில்லா மட்டும் தான் இங்க வந்துட்டு போயிருக்கு. மத்த யாருமே வரல. மேபி அதர் மெம்பர்ஸ்ல என்ன இருப்பானுங்க? ஒருவேளை வேற வேலைக்கு எங்கேயாச்சும் அமைச்சிருக்கலாம். இது ஒரு நல்ல சான்ஸு. ஏன்னா அதர் மெம்பர்ஸ் இல்லைன்னா சென்ட்ரல் கமாண்டர் அப்படிங்கிறவன் உள்ளாரதான் இருப்பான். அது ஏதோ லெபார்டரியா இருக்கும், இல்லைன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸா கூட இருக்கலாம். இத்தனை வருஷமா இதுக்காக காத்துட்டு இருந்தேன். பல வருஷமா இவங்களை ட்ராக் பண்ணி எங்க போறாங்க, என்னென்ன பண்றாங்க, மனித குலத்துக்கு என்னென்ன ஆபத்து விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பக்குவமா பண்ணியிருக்கேன். இந்த உலகம் ஆபத்துல இருக்கு.
இதுதான் ஃபேமஸான ஃபார்ச்சூன் டெல்லர் சிபா பாவா சொன்னது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மாஸ்டர் மைண்ட். மாஸ்டர் அசோசியேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் ஆட்டுற அந்த மாஸ்டர் மைண்ட். அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு வேணாண்டா உங்க கதையை உங்க கணக்கை முடிக்க வேணாண்டா, ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி உள்ளார போவோம். கஸ்டமரா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் கடை எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. நான் தான் இம்மோர்டல் பாடியோட இருக்க ஹீரோ ஜாம்பி மேன். அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் நம்பர் 66 அப்படி சொன்னா உனக்கு தெரியுமா? நீங்க ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் தான் தோக்கடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க லேட்டா வந்துட்டீங்க, அது ஆல்ரெடி தோத்துருச்சு. என்னடா சொல்ற? சின்ன உலகத்தை பாத்தியா? என்னை தோக்கடிக்க ஃபேமஸான எஸ் கிளாஸ் ஹீரோ ஜாம்பி மேனே வந்திருக்காரு. அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் 66ன்னு சொன்னா நல்லா இருக்குமா? நாங்க பண்ணதுலே ஒன் ஆஃப் த சக்சஸான எக்ஸ்பெரிமெண்ட் நீ தான். ரொம்ப வருஷமா ஃபெயிலியருக்கு மேல ஃபெயிலியர் சந்திச்சு ஒன்னே தான் கிரியேட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அங்க இருக்க எல்லாத்தையும் உடைச்சிட்ட. நீ உடைச்ச மெட்டீரியல்லாம் எவ்வளவு காஸ்ட் தெரியுமா உனக்கு? நான் கூட நீ சீக்கிரமா ரிவெஞ்ச் எடுக்க வருவேன்னு நினைச்சேன். ஆனா 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னுமே நீ வரல. பார்த்தா ஹீரோவா இருக்க போல இருக்கு. ஏதோ உனக்கான வாழ்க்கையை நீ என்ன முடிவு பண்ணிட்ட? திடீர்னு கோடர் எடுத்து போடு வந்துருவான். நீ என்னை கொல்ல போறீனா? என்னை கொல்லு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னோட லெபார்டரி உடஞ்சிருச்சு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் கனவை விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வாழ்றது எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், இதை குறைஞ்சி இருக்கிற வரைக்கும் எப்படா அது முடியும்? உண்மையை சொல்லு ஜீனஸ். இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஆர்க்கே இருக்குது. எபிசோட் 2 and 3 நினைக்கிறேன். சீசன் 1ல ஆக்சுவலா காட்டியிருப்பாங்கல்ல, இந்த கார்னேஜ் கபுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பீட்டில் வரும்ல, அதை தயாரிச்ச வந்தா இவன், வேற யாரும் கிடையாது. எதெல்லாம்னா ஒருத்தன் அவனோட லிமிட்டர் எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ண ஒருத்தன், என்னோட ரிசர்ச் லேப் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணவன், என்னையே இந்த ஆர்டிபிஷியல் எவல்யூஷனே வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வச்சவன். லிமிட்டர்ஸா என்ன சொல்ற? இந்த உலகத்துல என்னதான் ஒருத்த கஷ்டப்பட்டாலுமே எல்லா லிவிங் திங்ஸுக்குமே சட்டன் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். அவன் என்னதான் பவர்ஃபுல்லா மாறுன்னு நினைச்சு ட்ரைனிங் மேல ட்ரைனிங் எடுத்தாலுமே அவனே தான் டேமேஜ் பண்ணிப்பான். ஒருவேளை இதுல சக்சீட் ஆனா கூட அவன் மைண்டும் அவன் மெமரியும் மாறிடும். ரேம்பேஜ் பண்ற பீஸ்ட் மாட்ட மாறிடுவான். சொல்ல போனா மாஸ்டர் மாதிரி. இந்த போட்டு இவனா பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பான். 10 குறிக்கு பக்காட்டு வேற உள்ளார வருவானா, போ அங்கிட்டு அப்படின்னு ஒரு அடியை போட்டு படுக்க போடலான்னு பார்த்தா அப்படியே ஒரே அடி அடிச்சு சும்மா இருக்க மாட்டான். ஒரு எத்து விடுவான் பாருங்க, பயங்கரமான எத்து. பறந்து போய் கரண்டி கம்பியில சாக்கு அடிச்சு அதை ஸ்லிங் ஷாட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வருவான். இங்க வாழ்ற எல்லா உயிருள்ள பொருளுக்குமே ஒரு பவுண்டரி அப்படிங்கிறது இருக்கும். இது நேச்சரால கடவுளால உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அவங்களோட பேராமீட்டர் அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும். ஆனா அவனை இன்னைக்கு நான் பார்த்தேன். எல்லா பேரியரும் உடைச்சவன், லிமிட்டரை தகர் தெரிஞ்சவன், அதுல சக்சீட் ஆனவன், ஒரு பவர் எல்லாத்தையும் உடைச்சதா. நீ சொல்றதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா அவனுக்கு அதுல எந்த ஒரு பாதிப்பும் வரலன்னு சொல்ற பத்தியா, அதுதான் என்னால நம்ப முடியல. இல்ல, அவன் அதுக்கு பயங்கரமான ஒரு பிரைஸ் கொடுத்தான். அதுக்கு பதிலா அவனோட முடி கொட்டி போச்சு. அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு பதிலா அவனோட மூஞ்சி ஏலியன் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. அவனை பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும், அவன் மூஞ்சில ஒட்டி எழுதியிருக்கும். அவன் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரை உடைச்சு தரலாம். நீ சொல்லலாம் எவன்டா கேட்பான்? எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி உன் மூளை மழுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை கை பண்ண ஒரு டாக்டர் இப்படி முட்டாளா மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீ என்னைய ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட. நீ சொல்ற மாட்டேன், நான் எக்கச்சக்கமான பேரை பார்த்திருக்கேன். அவங்க பவரை தேடி தேடி போறதுல மாஸ்டரா மாறாதவங்கள பார்த்திருக்கேன். அவங்க தான் ஹீரோஸ், இந்த உலகத்தோட ஹீரோஸ். நான் சொல்றத இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. மாஸ்டர் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்தோ இல்ல பிரஸ்டேஷன்ல இருந்தோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம லஸ்ட் மூலியமாவோ ஏதோ ஒரு கண்ட்ராவி மூலியமாவோ பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஒருத்தன். அப்படி இல்லைன்னா அவனை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை அவனை மாத்தும். அவனோட உடம்புக்குள்ள போய் அவனை ஒட்டுமொத்தமே ஒரு மான்ஸ்டரா மாத்தி விட்டுரும். அதே சமயம் சயின்டிபிக் ரிசர்ச்சாலுமே அதை மாத்த முடியும். இந்த சுற்றுச்சூழல் மனுஷங்களை மட்டும் கிடையாது, சுத்தி இருக்க மற்ற விலங்குகளுமே ஒரு மான்ஸ்டரா மாத்தி விடும். மான்ஸ்டரா மாறுது அப்படிங்கிறது ஒரு புது விதமான ஒரு பிறப்பு மாதிரி. அதுக்கு வேற உருவம் கிடைச்சிருக்கலாம், அதுக்கு வேற வாழ்க்கை கிடைச்சிருக்கலாம், அது வேற பீயிங்கா கூட இருக்கலாம். ஆனா அதுக்குமே லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் ஒரு கேட்டகரியில வச்சோம் அப்படின்னா மான்ஸ்டர் அப்படிங்கிறவங்க எடுத்துக்காட்டாவே சில பேர் இருக்கானுங்க. அவங்க உண்மையிலே மான்ஸ்டரா இருப்பானுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜே சிட்டிலையும் ஏ சிட்டிலையும் வந்துச்சுங்களே, அந்த மான்ஸ்டர்ஸே சொல்லலாம். அவங்க பிறக்கும் போதே அப்படித்தான் இருப்பானுங்க. ஆனா மற்ற மான்ஸ்டர் மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா பிறந்துருவானுங்க. அதே இங்க வந்தோம்னா ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாட்டம் வரக்கூடிய மாஸ்டரை சமாளிக்கக்கூடிய ஒரு கீ மாதிரி. அவங்க நேச்சுரலா பிறந்திருக்கலாம், நேச்சர்லேயே பார்த்தோம்னா அவங்கள பவரை வளர்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பவருமே கிடைச்சிருக்கலாம். சில ஹீரோஸ்க்கு அது கஷ்டமாவும் இருக்கும், சில பேருக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
இதே இந்த பக்கத்து வந்தோம்னா சில பேர் கோவத்தாலும் நிறைய ரேஜாலையும் மாறுவானுங்க, சில பேர் சயின்டிபிக்காவும் அண்ட் இன்னும் சில பேர் ஒன்னே மாதிரி பயோலாஜிக்கலா மாடிஃபை பண்ண ஒருத்தனாவே இருப்பானுங்க. ஆனா இவங்க எல்லாருமே சிம்பிளா பிறக்கிறப்பே அப்படி இருக்கக்கூடியவனுங்க, ஸ்பெஷல் பவரோட பிறந்தவனுங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவை. நேச்சர்லயே ஆவரேஜ், வளர்ப்புலயும் ஆவரேஜ், எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது, சொல்லிக்கிற மாட்டேன் எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. அவனை பார்த்தா ஒரு நார்மல் மனுஷன், வேலைக்கு போற ஒரு நார்மல் மனுஷன் எப்படி இருப்பானோ அவன் தான் அவன். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான், தனியா கஷ்டப்பட்டான், கஷ்டத்து மேல கஷ்டப்பட்டான், அப்படிதான் லிமிட் அப்படிங்கிற டோரை எட்டி உதைச்சான். நான் சொல்றது உனக்கு வித்தியாசமா இருக்கலாம், சொல்றது நீ நம்பாம கூட இருக்கலாம், ஆனா அவன் தான் லிமிட்டை உடைச்சவன், அது எல்லாத்தையும் தகர்த்து தெரிஞ்சவன். அதை பார்க்குறப்ப எனக்குமே சிரிப்பாக தான் வருது. நான் பார்த்ததுக்கப்புறம் என்னோட கனவு, என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டு எல்லாமே வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? இந்த போட்டி இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த கிழவனை கம்பேர் பண்ணா இவங்களாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, 2 பேரும் வெத்து வேட்டு. என்னால் நம்பவே முடியல, ஒரு ஹியூமன் இந்த அளவுக்கா? நம்ம ஒன்றும் சின்ன மீனிட மாட்டல, உண்மையிலேயே நீ நினைச்ச அளவுக்கு வீக்கு கிடையாது. இதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு, நான் விளையாண்டு நிறுத்த போறேன். என்னப்பா பேசி முடிச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம் என்னை ஒரு அடி அடிச்சிருங்க பார்க்கலாம். திடீர்னு வயசானவர் சவுண்டு கேட்கும், என்னன்னு பார்த்தா இவன் வந்து நிப்பான். ஸ்லட்ஜ் ஜெல்லிஃபிஷ், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இவனுக்கு எனக்கும் பழைய பக்கம் ஒண்ணு இருக்கு, மெட்டல் பேட்டு கூட சேர்த்துக்கிட்டு அடிச்சவன் தானே நீனு. அவனை விட்டுரு, அவனுக்கு உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு ஒரு போடு. அடுத்த செகண்ட் பக்காடு வந்து ஒரு அடி அடிச்சோன்னா வாயிலிருந்து வயிற்றுலேருந்து ரத்தம் அப்படியே தெரிக்கும். ராயல் ரீப்பரா உடைய மாட்டான், வெட்டு மேல வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருப்பான். அவனை கொல்ல சொல்லல, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ அந்த மட்டும் ஆர்டரை ஒபே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை முன்னாடியே தடுத்துருக்கணும். ஜோலி முடிஞ்சிச்சு. தம்பி, நம்ம வீட்டுக்கு போய் ஜாலியாக விளையாடலாமா? இந்த போயிட்டு காரை அடிச்சுட்டு அவங்க பாட்டு போவானுங்க. ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு, இன்னும் சைட்டாமாவை காணோம். சைட்டாமா வேற காரவை பார்க்க போறேன்னு சொன்னா, அவன் போன வேகத்தை பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டான்னு தான் தோணுது. மாஸ்டர் செம்ம டிட்டர்மைனான ஒரு ஆளு, அவர் காரவை பார்க்குற வரைக்கும் வீட்டுக்கு திரும்ப வர மாட்டாருன்னா எனக்கு தெரியும். சைட்டாமா ஸ்ட்ராங்கு, ஆனால் அவன் பர்சனாலிட்டியில் வச்சு பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இவங்க எல்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பானுங்க. டிங் டாங். எவா இந்த மட்டும் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல நான் இருந்ததே இல்லை. என்ன உண்மையிலுமா காரவை அடிச்சிட்டியா? உங்க உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, காரவை பாத்தீங்களா? அந்த மாஸ்டரோட ஐடியோட கிடைச்சிருச்சா? இல்லடா, வரப்போ ஒரு 4-5 மாஸ்டர் இருந்துச்சு, எப்பயும் போலதான் அதை அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா மாஸ்டர் ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருந்தது இல்லைன்னு சொன்னாரு. சைட்டாமா ஜாலியான ஒரு ஆளு, இவ இப்படி மண்டையை தொங்க போட்டு வரானா? யாரா இருக்கும்? எதனால? அதை நான் எப்படி சொல்லுவேன்? அது நான் என் பர்ஸை இங்கேயோ போட்டுட்டேன், அதுல 6000 ஏன் இருந்துச்சு. இதுதானா? நான் கூட காரவை பார்த்துட்டேன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? இந்த சாப்பிட்டு பில்லு கட்டாதவன் போனா ரெஸ்டாரண்ட்ல எப்படி அதை வச்சுட்டு வந்தேன், அதை ஃபர்ஸ்ட் நான் எப்படி மறந்தேன்? அவனை நான் தேடிட்டு போனேன், அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல தான் வச்சிருப்பேன். ஏன் முட்டைக்கோசே அப்படிங்கிற மட்டும் புலம்பிட்டு இருப்பான். எது முட்டைக்கோசை மறந்து வச்சுட்டு இருந்தீங்களா? நான் இப்பயே போறேன், போய் பாக்குறேன். ஜெரோஸ், இந்த கண்டிஷன்ல நீ போக கூடாதுடா. என்னடா எல்லாம் கூத்தடிக்கிறீங்க போல இருக்கு. இந்தா சைட்டாமா, இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டா போல இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவன் முட்டைக்கோசை எடுத்துட்டு வந்துருவா. ஏப்பா ஏதாச்சும் வந்துட்டா சொல்லணும்னு தோணுதா? என்ன சொல்லணும்? முட்டைக்கோசை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடே என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? நீ சாப்பிட்டு என்ன பில் கட்ட வைக்கிறியா? நான் ரெஸ்டாரண்ட்ல தனியா பேசிட்டு நீ பாட்டு ஓடிட்ட. சொல்றா சொல்லு, நான் பேசல ஏதாச்சும் ஒன்னு ஞாபகப்படுத்தி சொல்லு, நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருப்பா. இவ மாஸ்டரோட ரொம்ப வீக்கான ஒரு ஆளு, ஆனா மாஸ்டரே கத்துறா. 10வது குறிக்கு பயங்கரமா திட்டுறா. ஒருவேளை இருக்குமோ இவ மாஸ்டருக்கு டிசேபிளா மாற யோசிச்சுட்டு இருக்காளோ? நான் கவனமா இருக்கணும். பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வரும், என்னடான்னு பார்த்தா இவனுக்கு ஏதோ சிக்னல் வந்திருக்கும். பக்கத்துல மாஸ்டர் இருக்கு. இந்த போட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. அது டீமன் லெவலுக்கு மேல இருந்தா புபிகால ஹேண்டில் பண்ண முடியாது. மாஸ்டருமே இப்பதான் பர்ஸை தொலைச்ச கவலையில இருக்காரு. இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், கெங்கு. நம்மளை நோக்கி ஏதோ ஒரு மாஸ்டர் வருது, போய் பாத்துக்கோ அப்படின்னு கதவு பூட்டிடுவான். ஏய், அது வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்தாப்பா உங்களுக்கு கெஸ்ட் வந்திருக்கானுங்க. ஏய் என்னடா இங்க கூட்டிட்டு வந்துட்ட? இப்ப வர அடிக்கிறடி. டேய் பொறுப்பா. ஆனா எங்க போய் உதவ வாங்கிட்டு வந்தா? இப்படி உதவ வாங்கிட்டு வந்திருக்க? ஜெரோஸ், எனக்கு தெரியல. டாக்டர் குசினோ நீங்களா? என்ன இப்படி வந்திருக்கீங்க? அது பேட்டில் சுட்லாம் போட்டு பயங்கரமா வந்திருக்கீங்களே. அதுவாடா
இப்பதான் உன்னை ரெடி பண்ணி வெளியில அனுப்புனேன், அதுக்குள்ள எனக்கு சிக்னல் வந்துச்சு. எப்பயும் போல ட்ரோன் எடுப்பலான்னு பார்த்தேன், பட் வேணாம் நேர்லயே வந்துருவோமே அப்படிங்கிற மட்டும் வந்துட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க, இப்பதான் நான் யார்ட்டையும் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் இருக்கட்டும்டா. ஆனா எல்லாத்தோட நீ உயிரோட இருக்கல, அதுதான் நமக்கு வேணும். ஆனா அடிச்ச உனக்கே எப்படி இருக்குன்னா அடி வாங்கின அவனுக்கு எப்படி இருக்கும்? மாஸ்டர் சைட்டாமா அதை தோக்கடிச்சிட்டாரு. ஓ நீங்க தான் சைட்டாமாவா? சப்பலை கழட்டிட்டு உள்ளார வரீங்களா? என் பேர் தான் குசினோ, நான் மெக்கானிக் இன்ஜினியரிங்கா இருக்கேன். எப்படியோ ஜெனஸ் கூட ஜஸ்டிஸ்க்கு வேலை பாக்குறேன். இங்க நிறைய விஷயம் பேசிட்டு இருப்பானுங்க, பட் முக்கியமானது என்னன்னா சைட்டாமா இருக்கான்ல, அவன் வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் போ வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருப்பான். நம்ம டாக்டர் குசினோட்ட கூட எங்க வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கு, இத்தனை பேர்லாம் வச்சிருக்க முடியாதுல, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிங்கிற கூட துரத்த தான் பார்ப்பான். உங்களை பாக்குறப்ப உங்களுக்கு ஒன்று பயங்கரமா கொடுக்கணும்னு வச்சிருக்கேன், அதை எடுக்கலாம் பாருங்க. இது செம்ம பிரீமியமான ஒரு மீட்டு. ஜெனோ சொல்லியிருக்கான், நீங்க சூப்பர் மார்க்கெட்ல அடிச்சு பிடிச்சி இதெல்லாம் வாங்குவீங்களாமே, அதுதான் உங்களை பாக்குறப்ப இதை கொடுக்கலாம்னு தோணுச்சு. குசினோ இல்ல டாக்டர் குசினோ, நீங்க எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம், எப்ப வேணா ஜெனஸை பார்க்க வரலாம், அடிக்கடி வாங்க. இவ்வளவு ஈஸியாவேன் காரோ டெஸ்ட்ல தோத்துட்டான் போல இருக்கு. அதுவாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்க எவ்வளவு பொறுமையா இருந்தோம், பேசலாம் தான் போனோம், திடீர்னு சண்டை போட வந்துட்டான், என்ன பண்றது தெரியல, அதுதான் கை கலப்பா மாறிடுச்சு. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு, உண்மையா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவன் என்னதான் அவனை மாஸ்டர்னு சொல்லிட்டாலுமே அவன் மாஸ்டர் மாதிரி எல்லாம் கிடையாது, மனுஷனுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தான். 10வது குறைக்கு எங்களுக்கு எதிராக வேற திரும்பிட்டான். இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா போற போக்கு பார்த்தா நமக்கே ரிப்பீட் அடிச்சிருவான்னு தோணுச்சு. மலையிலே கிள்ளி எறியணும்ல, அதான் எனக்கு தோணுச்சு. ஓ அப்படியாப்பா, என்னடா இப்படி உதவ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா? என்னால் நம்பவே முடியல, அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தான். சொல்ல போனா அவனோட பாடிக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்பதான் புரியுது எங்க ரெண்டு பத்தி நீயே ஒன்னா அனுப்புனீங்கன்னு. ஆனா இன்னொரு விஷயமே எனக்கு புரியுது, என்னைய போல்தான் உங்களுக்கும் மனுஷங்கனா பிடிக்காது தானே? அதெல்லாம் இருக்கட்டும், அவன் செத்துட்டானா? கன்ஃபார்மா செத்துட்டானா? உங்க மனசை உடைக்க கஷ்டமா தான் இருக்குது, ஆனா உண்மையிலேயே மரியாசலா பண்ணிட்டோம். பக்காடு முன்னாடி பிடிச்சிருந்தானா தப்பிச்சிருப்பான். ஆனா என்ன பண்றது, அவன் லேட்டா பிடிச்சிட்டான், நான் முடிச்சிட்டேன். இந்த போயிட்டு இவனா வயசானவனு கதறி கதறி அழுவான். ஆனா இங்க கார ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு கிடப்பான். சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். லவ் யூ சோ மச்.